இந்த ஒலியோட வேகத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த ஒலியோட வேகத்தால் இது வந்து என்ன செய்யுதுன்னா, சுழற்சி மூலமாக அந்த ஒலியானது மிக பரந்த வெளியை உருவாக்கி கொண்டு பயணிக்கின்றது அல்லவா? அந்த பயணத்தின் போது ஏற்படுகின்ற ம், ஒரு விதமான காந்த அலைகள் ஏற்படுகின்றன. இந்த காந்த அலைகளால் ஒன்றோடு ஒன்று அந்த ஒலியினுடைய வேகத்தால் ஈர்க்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று உரசல் ஏற்பட்டு, அந்த ஒன்றோடு ஒன்று உரசல் ஏற்படும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு சுழற்சி, அங்கே ஒன்றோடு ஒன்று அந்த வேகத்தில் ஏற்படுகின்ற போது, இப்போ நீங்கள் ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புகை மண்டலத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டி போகும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான அலைகு தோற்றம் உண்டாகும். அதாவது காற்றை வந்து ஈர்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு அலைகள் உண்டாகும், அந்த காற்றலைகள். இந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஒலியானது பயணிக்கின்றது. வெட்ட வெளியை உருவாக்கி கொண்டு பயணிக்கின்றது. அந்த வெட்ட வெளியை உருவாக்கி கொண்டு பயணிக்கும் பொழுது அதனுள் இருந்த காந்த, அதாவது காந்த அலைகளானது ஒன்றோடு ஒன்று உரசி அதுவும் மிகப்பெரிய ஒரு மின் கதிர்வீச்சுகளை ஏற்படுத்துகின்றது. இந்த மின் கதிர்வீச்சுகளானது நான் அதாவது பல ஆண்டுகளாக இந்த பயணம் நடக்கின்றது. இந்த பயணத்தால் ஏற்படுகின்ற அந்த மின் கதிர்வீச்சுகளானது ஒரு விதமான அதாவது புகை போன்ற ஒரு கக்கலை ஏற்படுத்துகின்றது. இந்த கக்கலானது மிகப்பெரிய அந்த சுழற்சியில் ஒன்றோடு ஒன்றாக ஒரு விதமான மண்டலத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மண்டலமானது ஒரு விதமான, நான் தான் சொன்னேன்ல, இந்த ஒரு விதமான காந்த அலைகள் கதிர்வீச்சுகள். இந்த காந்த கதிர்வீச்சுகளானது ஜீவகாந்த கதிர்வீச்சுகள். இந்த ஜீவகாந்த கதிர்வீச்சுகள் நாத ஒலியோடு, அதாவது ஒலியில் ஏற்படுகின்ற நாதம், அந்த நாத ஒலியோடு கதிர்வீச்சுகளோடு ஊடுருவி அது ஒரு விதமான வடிவத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த ஒரு விதமான வடிவம் என்பது முக்கோண வடிவம். இந்த முக்கோண வடிவம் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கத்திற்கு மூலப்பொருளாக உள்ளது. இப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது. இந்த அந்த அது என்ன செய்கின்றது என்றால், இந்த ஒளியினுடைய வேகத்தால் ஏற்படுகின்ற அந்த காந்த கதிர்வீச்சுகள் அலைகளாலும் மின்காந்த கதிர்வீச்சு அலைகளாலும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு அது ஒரு கூட்டுத்திரளாக மிகப்பெரிய ஒரு நெருப்பு போன்ற கூட்டுத்திரளாக திரள் ஏற்படுகின்றது. இது எப்படி என்று பார்த்தால் ஒரு பந்து போன்ற ஒரு வடிவத்தை ஒரு கூட்டுத்திரளாக சேர்கின்றது. இது போன்ற கூட்டுத்திரள்கள் ஆங்காங்கே நடக்கின்ற இந்த வேகத்தில், இந்த ஒளியினுடைய வேகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த கூட்டுத்திரளானது உருவாகின்றது. இந்த கூட்டுத்திரளில் உள்ள கதிர்வீச்சுக்கள், இந்த கதிர்வீச்சுகளானது ஜீவநாத கதிர்வீச்சுகள். இந்த தான் மிகப்பெரிய உற்பத்தியை ஏற்படுத்துகின்றன.